எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது. அது நான் வந்து முன்னாடி எல்லாரும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யாரா பேரும் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் யோசிச்சு நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும். நேற்று நைட்டு கூட செல்வாக்கு வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொடியூசர் சார் பார்த்துட்டு பேர் கூட வர மாட்டேங்குது சார். என்ன சொல்லுது சார், எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோற்று அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோர்வையெல்லாம் வந்து பேச முடியல. அதான் நான் பேசுகிறேன். இப்போ அறிவு பார்த்தோன்னா அறிவு பற்றி பேசணுன்னு வந்து ஆனால் பாதியில் அறிவு வந்து மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச் இருந்ததால் நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் புதரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே அவர் ஒரு இந்த ரயிலின் நோடிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு. இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு, வானா புதார் அப்படின்னு. அவருக்கு எவ்வளோனா அவ்வளோ வந்து ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல. எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், புதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் புதார். இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேளுடா, உனக்கு பிடிக்கலன்னு வாடான்னு சொல்லிட்டு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடணும்னு பயந்துட்டு அங்கெங்கே பார்த்துன்னே இருக்கிறதால. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும் ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிருஷ்ணத்துவார், ஆனந்த் அண்ணா அங்கே உட்காந்துருக்காரு, லெனின் பார்த்துவார், செல்வாத்தவார் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான். இந்த இது என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு கைக்குள்ள அப்படி தூள் அப்படி போட்டு நீ ஒரு விஷயத்துக்கு ஆறுனா நீ அது உண்மையாக இருக்கிறா நீ யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்குள்ளே இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுகிறப்போ அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டு அதுவாக நான் மாறி அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ளே என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றது தான். அதுக்கு நான் எப்படி எழுதுவேன்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமாக தெரியும். ஏன் ஒரு 4 வரியை படிச்சாருன்னு வச்சுக்கன்னா என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குதுன்னு அப்படி வந்து அவர் சொல்கிறார். அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவர். ரகு, அப்புறம் வந்து வேறு ஏகன் கூடலாம் நான் பேச போட்டேன், சண்டை போட்டேன், இல்லைனா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான். அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட அந்த இது வந்து செம்ம சூப்பராக பண்ணுது. அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம், எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ் அறிவு.